முட்டாள் விஜயால் தமிழக மக்கள் ஏமாறப் போகிறார்கள். ஓய்வு நீதிபதி மார்க்கண்டேய கட்சு கடும் அட்டாக். தமிழகத்தோட அடுத்த முதல்வரா பதவியேற்க தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் முயற்சி பண்ணிட்டு வராரு. இந்த நிலையில மூளையில் எதுவும் இல்லாத சினிமா நடிகர் விஜய் எனும் முட்டாளால் தமிழர்கள் விரைவில் ஏமாற்றம் அடைய போகிறார்கள் அப்படின்னு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்சு கடுமையா அட்டாக் பண்ணியிருக்காரு. விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சி 108 தொகுதிகள்ல ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியா மாறி இருக்கு. ஆனா ஆட்சி அமைக்க தேவையான 118 அப்படிங்கிற மெஜாரிட்டிக்கு விஜய்க்கு இல்ல. ஆனா ஆட்சி அமைக்க தேவையான 118 அப்படிங்கிற மெஜாரிட்டி விஜய்க்கு இல்ல. இதனால பிற கட்சிகள் கிட்ட அவரு ஆதரவு கேட்டுட்டு வராரு. அந்த வகையில காங்கிரஸ் கட்சியோட 5 எம்எல்ஏக்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட 2 எம்எல்ஏக்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட 2 எம்எல்ஏக்கள் அப்படின்னு மொத்தமா 9 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது மூலமா விஜய்க்கான பலம் 116, அதாவது விஜய் 2 தொகுதியில ஜெயிச்சிருக்கிறதால 1 குறைக்கப்பட்டிருக்கு. 116 அதிகரிச்சிருக்கு. இன்னும் ஒரு எம்எல்ஏவோட ஆதரவு தேவையா இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் விஜய்க்கு ஆதரவு வழங்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் தன்னோட 2 எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு சப்போர்ட் பண்றதா எந்த ஆதரவு கடிதத்தையும் அவர் கொடுக்கல. இதனால விஜய் நேற்று 3வது தடவையா ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகரை சந்திச்சு ஆட்சி அமைக்க கோரியும் கூட இன்னும் அதிகாரப்பூர்வமா அழைப்பு விடுக்கப்படல. இந்த நிலையில தான் உச்சநீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்சு விஜய் முதல்வரா பதவி ஏற்கிறத கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது பத்தி அவரோட எக்ஸ் தளத்துல தமிழ்நாட்டின் மாபெரும் சமூக பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி அப்படின்னு மூளையில எதுவுமே இல்லாத சினிமா நடிகரும் மக்களை தூண்டிவிடக்கூடிய பேச்சாளருமான விஜய் அடுத்த முதல்வரா ஆக போறாரு. தமிழர்கள் சீக்கிரமே இந்த முட்டாள்களால ஏமாற்றம் அடைவாங்க, ஹரி ஓம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மார்க்கண்டேய கட்சியோட இந்த கருத்து இப்போ தாவேகாவினரை டென்ஷன் ஆக்கியிருக்கு. அதுக்கு பின்னாடி இந்த பதிவை அவர் டெலிட் பண்ணிட்டாரு. அதே நேரத்துல இவர் இப்படி அரசியல் சார்ந்த கருத்துக்களை சொல்லி அரசியல்வாதிகளை விமர்சனம் செய்யறதும் சர்ச்சையில சிக்கிறதும் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஏன்னா மார்க்கண்டேய கட்சி பல தடவை அதிரடியான கருத்துக்களை சொல்லி சர்ச்சையில சிக்கியிருக்காரு. அந்த வரிசையில தான் இப்போ விஜய முட்டாள் அப்படின்னும் அவரு விமர்சனம் பண்ணியிருக்கிறது சர்ச்சையை கிளப்பியிருக்கு. தேர்தல் முடிவு வந்ததுதான் வந்துச்சு, அன்னைக்கு இருந்து விஜயோட தூக்கமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழக அரசியல் களம் நொடிக்கு நொடி பரபரப்போடையே இருந்துகிட்டு இருக்கு. பெரும்பான்மை இல்லாம தவிச்சிட்டு வரக்கூடிய விஜய் இப்போ அடுத்தடுத்து நிகழக்கூடிய அரசியல் நிகழ்வுகளால அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காரு. காங்கிரஸ் கட்சியோட ஆதரவு எம்எல்ஏக்கள் 5 பேரை சேர்த்து தாவேகாவுக்கு 113 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய நிலையில 2வது தடவை கவர்னர் விஜய் சந்திச்சும் அவர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கல. அதுக்கப்புறம் போன 6ஆம் தேதி காலையிலேயே ஆளுநரை சந்திச்சு விஜய் ஆட்சி அமைக்க அழைக்குமாறு சொல்லியிருந்த நிலையில நைட்டு வரைக்குமே அறிவிப்பு வெளியாகாமலே இருந்துச்சு. 7ஆம் தேதி காலையில விஜய் பதவியேற்பு விழா நடக்க இருந்துச்சு. இதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில அதுக்கு முந்தைய நாள் நைட்டு விஜயோட கேன்வாய் வாகனங்கள், பாதுகாப்புகள் திரும்ப பெறப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளும் அப்படியே நிறுத்தப்பட்டது. இப்போ விஜய் எப்பதான் ஆட்சி அமைப்பாரு, ஆட்சி அமைக்கிறதுக்கு அவரை கவர்னர் கூப்பிடுவாரா, இந்த மாதிரியான பல பரபரப்பான கேள்விகளுக்கு மத்தியில அரசியல் களம் பரபரப்பா இருக்கு.